இன்னொரு இடத்துல வந்துட்டு தியேட்டர் ஓனர்ஸ் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வச்சு விற்கிறாங்க ஜனநாயகனில். ஸோ வந்துட்டு எங்களுக்கு என்ன வந்து ப்ராஃபிட்டு, எங்களுக்கு அதுலேயே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ நாங்கள் வந்து பராசக்தியை விட்டோம்னா பராசக்திக்கு நிறையா வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்குது, அவங்க வந்து நிறையா பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படத்தை விடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு டாக்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ கைஸ், கொரோனா டைம் வந்துச்சு, விஜய் படத்தினால தான் நிறையா பேர் சர்வைவ் ஆனீங்க, ஞாபகம் இருக்கா? இண்டஸ்ட்ரியே அப்படி தான் சர்வைவ் ஆச்சுங்கிற அளவுக்கு வந்து டாக்ஸ் போச்சு. ஸோ வந்து அதெல்லாம் மனசில் நினச்சிங்கன்னா தளபதியோட கடைசி ஃபிலிம். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுமே வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் உங்கள் லாபத்தை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கனால் நீங்கள் எவ்வளோ பெரிய கேவலமான கேரக்டர்னு சொல்லி புரிய வரும்ல அப்புறம் மக்களுக்கும். ஓ சரி, பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா எல்லாருக்குமே வந்து காமன் தான், எல்லாருமே வந்து அடிக்கிறாங்க. விஜய் படம் மட்டும்